டாஸ்மாக் குடியில் மட்டும் நாங்க வைக்கல. நீங்க மொத்த ஊழியர் 5 வருஷம் சொன்னவங்களை பணியந்திரப்படுத்துங்க. நீங்க குடும்பத்தோட இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் உட்கார்ந்துருக்காங்க. டாஸ்மாக் குடியில் குடும்பம் இல்லையா, குழந்தை இல்லையா, மனைவி இல்லையா? 11,000 ரூபாய் சம்பளத்தை ஒரு எம்எல்ஏ வாழ்ந்து காட்டுங்க பாக்கலாம். எப்ப பாரு 10 ரூபா வாங்குறான், 10 ரூபா வாங்குறான். 10 ரூபாய் வேணாயா, 10 ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும், மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோடு குடும்பத்துடன் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் இன்றைக்கு உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க பேசுங்க, 10 ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும், மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் இன்றைக்கு ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டத்தை குடும்பத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் காலி பாட்டில் திரும்ப பெறுகின்ற திட்டம் பேர்ல இன்னைக்கு மிஷினை கொண்டு வந்து தொழிலாளர்களை யாரையும் துன்புறுத்தக்கூடாது, மாற்று திட்டம் கொண்டு வருவோம் சொல்லி மிஷின் மூலமா கொண்டு வருவோம் நினைக்கிறாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த மிஷின் இன்னைக்கு ஸ்கேன் ஆக மாட்டேங்குது, பல பிரச்சனை எழுப்புறாங்க. நாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் துறையினுடைய அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு, மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு நாங்க ஒரு அன்பான வேண்டுகோளை சவாலை முன்வைக்கிறோம். நீங்க ஒரு மாதம் இந்த டாஸ்மாக் கடைகள்ல 11,000 ரூபாய் சம்பளத்தோட நீங்க ஒரு மாசம் வந்து மதுபான விற்பனையில விற்பனையாளரா வந்து வேலை செய்யணும்னு நாங்க ஒரு ஓபன் சேலஞ்ச அன்பான வேண்டுகோளை மது விலக்குத்துறை அமைச்சருக்கு நாங்க வைக்கிறோம். 11,000 ரூபாயில நீங்க இந்த சம்பளத்துல வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னா இப்ப 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. எங்க தொழிலாளி அத்தனை பேரும் 11,000 ரூபாய் சம்பளத்தை அவங்க வாழ்நாள் முழுக்க வேலை செய்வதற்கு தயாரா இருக்காங்க. இந்த அமைச்சர் நீங்க வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் நாங்க கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் அவங்களுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதி, நாங்க ஒப்பந்த முறையில் அரசு துறையில பணிபுரியக்கூடிய அத்தனை பேரும் 5 ஆண்டுகள் எல்லாரையும் பணி எந்திரப்படுத்தும் சொல்லி இருந்தார். டாஸ்மாக் ஊழியர்கள் 23 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பதை தேர்தல் வாக்குறுதியின்படி அளிப்பதற்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக டாஸ்மாக் துறை தொழிலாளர் மட்டும் நான் கேட்கல, டாஸ்மாக் தூய்மை பணி இன்னைக்கு மின்வெட்டுக்கு காரணமா இருக்கக்கூடிய மின்சாரத்துறை ஊழியர்களுடைய பற்றாக்குறை, போக்குவரத்து துறை செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் வந்து போராடின மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், அத்தனை துறை சேர்ந்தவர்களையும் உங்க தேர்தல் வாக்குறுதி படி பணியந்திரப்படுத்துங்க. அது முக்கியமான மைய நோக்கம். டாஸ்மாக் குடியில் மட்டும் நாங்க வைக்கல. நீங்க மொத்த ஊழியர் 5 வருஷம் சொன்னவங்களை பணியந்திரப்படுத்துங்க. நீங்க குடும்பத்தோட இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் உட்கார்ந்துருக்காங்க. டாஸ்மாக் குடியில் குடும்பம் இல்லையா, குழந்தை இல்லையா, மனைவி இல்லையா? 11,000 ரூபாய் சம்பளத்தை ஒரு எம்எல்ஏ வாழ்ந்து காட்டுங்க பாக்கலாம். எப்ப பாரு 10 ரூபா வாங்குறான், 10 ரூபா வாங்குறான். 10 ரூபாய் வேணாயா, 10 ரூபாய் வேணாம். டாஸ்மாக் ஊழல் வேணாம், அவனுக்கு உரிய சம்பளத்தை கொடுங்க. பெருசா ஊழல் ஒழிக்கிற பேசுறாங்க. அவன் ஒழிப்பு சூழ்நிலை யார் ஒழிக்கிறது? 10 ரூபாய் கை நீட்டி கேட்கறான்ல, அது கேட்கறதுக்கு உண்டான காரணத்தை யார் ஒழிக்கிறது? அதை பத்தி பேசுங்க. அமைச்சர் ரெடி ஆக மாட்டாரா? அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்களா? 10 ரூபாய் ஏன் விற்கிறான்? 11,000 ரூபாய் சம்பளம், 23 வருஷம் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? குழந்தைங்களோட வந்திருக்காங்க, படிக்க வைக்க முடியுமா? அவங்கள பாருங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க நிலைமை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு முகம் இருக்கு, அது உழைக்கும் வர்க்கத்துடைய தொழிலாளர் வர்க்கத்துடைய முகம். எந்த ஆட்சி நடந்தாலும் சம்பள உயர்வுக்காக பணி எந்திரத்துக்காக போராடுவோம். இப்போ இன்னைக்கு நாங்க ஒரு வழி சொல்றோம், பணி எந்திரத்துக்கு அமைச்சர் அவர்களுக்கு நாங்க ஒரு வழி சொல்றோம். நீங்க சமீபத்தில் சொன்னீங்க கட்சி நிதின்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தோம். எவ்வளவு கட்சி நிதி? 120 கோடி ரூபாய். 120 கோடி ரூபாய். அதுல குறிப்பாக பீர் பாக்ஸுக்கு 40 ரூபாய், மற்ற கேஸ்க்கு 90 ரூபாய். இதெல்லாம் நாங்க வந்து கட்சி நிதி ஊழல தட்டு நிறுத்திட்டோம். காப்பாத்துற ஜனங்களுக்கு கஜானா சேரும். நாங்க சொல்றோம் 120 கோடி, 1200 கோடி அந்த பணத்தை எடுத்து இந்த தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து பணி எந்திரப்பட்டு 10 ரூபாய் பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட யாருக்கு கை நீட்டி கேட்கறதுன்றது நடக்காது.
செய்ய நீங்க ரெடியா? இல்ல டாஸ்மாக் மதுபான பாட்டில சர்வீஸ் சார்ஜ் போட்டு பெரிய பேர்ல கிளப்ல பார்ல இருக்கு பார், அத போட்டு அவனுக்கு சம்பளம் எடுத்துற ரெடியா? இல்ல சம்பளம் கொடுக்க மாட்டேன்னா பொதுமக்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு நாங்க டிப்ஸ் பாக்ஸ் வெளியே வைக்கிறதுக்கு நீ வைக்கிறதுக்கு நீ ரெடியா? இந்த காரணங்களை சொல்லுங்க. எப்படிதான் வாழ்வான் அந்த தொழிலாளி? உங்களுக்கு தேவையில்ல அரசுக்கு கஜானா வருமானம் 4765 கடையும் மூடு, பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க, ஜனங்க நல்லா இருப்பாங்க, இளைஞர்லாம் குடிக்காம நல்ல வகையில போவாங்க, மாணவர்லாம். அரசாங்கத்துக்கு தான் வேலையா? நம்ம அமைச்சர் ஆதவர்ஜன் அவர் எலெக்ஷன் முன்னாடி சொன்னாரு, கலெக்டருக்கு தான் வேலையா? டாஸ்மாக் தான் வேலையா? நாங்க அமைச்சரோட சேர்ந்து நிக்கிறோம். டாஸ்மாக் அரசாங்கம் நடத்தாது, இழுத்து மூடு. தேவையில்லை எங்களெல்லாம் எங்க தொழிலாளிகளா பணியந்திரப்படுத்தி மாத்து வேலை கூட நல்லா இருப்பாங்க. சம்பளம் வேணும், நாங்க விட்டு போற ஆள் இல்ல. இது வரைக்கும் எடப்பாடி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி சந்திக்காத 4 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி தான் சந்தித்தது. அதை நியாயப்படுத்த விரும்புறேன். 10 ரூபாய் வாங்கக்கூடாது, பொதுமக்களை துன்புறுத்த கூடாது, காசு கேட்க கூடாது எங்க கோரிக்கை, சங்க கோரிக்கை. நாங்க அதான் சொல்றோம். அமைச்சர் விக்னேஷ் அவர்கள், மதிப்புமிகு அமைச்சர் அவர்கள் ஓபன் சேலஞ்ச் தான், நான் அங்க போற ஊழல் ஒழிக்கிறேன். என் மதுபான ஆலைக்கு போயிருக்காரு, குடோன்ல போய் அவங்க கிட்ட சொல்றாரு, யாரும் காசு கேட்காதீங்க, உங்களுக்கு சம்பளம் தேவை பண தேவை வந்து அதிகாரிகிட்ட கேளுங்க, அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கைங்க. நான் கோரிக்கை கேட்கிறோம், ஐயா நீங்க தயவு செஞ்சு 1 மாசம் கடையில் வந்து வேலை செஞ்சிருங்க. 1ஆம் தேதியில 31ஆம் தேதி வரைக்கும் 11,000 ரூபாய் வேலை செஞ்சுட்டு, ஐயோ இந்த சம்பளம் சூப்பரா இருக்குது, நாங்க படிக்க வைக்கிறோம், காலேஜ் ஸ்கூல் படிக்க வைக்கிறோம், பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மருத்துவ வசதி பார்க்குறோம், எல்லாம் செய்யறேன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு தான் நோக்கமா வச்சிருக்கோம். ஒழிக்கணும், ஊழலே வேணாம். திருடுறவெல்லாம் அங்க இருக்கான், காசு சம்பாதிச்சு ஒரு அரசாங்கம் நடக்குது.